கூட்டத்திலே நிச்சயமாய் அவர் இருப்பார். அவரோடு கூடி வாருங்கள். இனிய தேவனாய் இனிய வார்த்தையாய் அழைத்து காத்திருக்கின்றார், இணைந்து வாருங்கள். இனிய தேவனாய் இனிய வார்த்தையாய் அழைத்து காத்திருக்கின்றார், இணைந்து வாருங்கள். நெஞ்ச முழுதும் நன்றியோடு தெய்வ பாடம் எல்லாம் நோக்கி கரவை சைத்து இணைந்து வாருங்கள். நம்மை தீங்கும் தீமை துன்பம் யாவும் கேட்டு விளையாடியோடு இயேசு நாமம் பாடி வாருங்கள். நெஞ்ச முழுதும் நன்றியோடு தெய்வ பாடம் எல்லாம் நோக்கி கரவை சைத்து இணைந்து வாருங்கள். நம்மை தீங்கும் தீமை துன்பம் யாவும் கேட்டு விளையாடியோடு இயேசு நாமம் பாடி வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருமறைப்படி நடந்து மனத்துறவில் உறுதிப்பட்டு தவத்தையும் அறநெறியையும் பின்தொடர்ந்தவர் நமது புனிதர். புனித அந்தோனியாரின் அவனான் திருப்பலியில் பங்கேற்பதோடு நின்று விடாமல் நம் புனிதரின் புனித தன்மையை நம் வாழ்விலும் பிரதிபலிக்கும் வரம் வேண்டி இக்கல்வாரி பலியில் பங்கேற்போம். நம்முடைய பாதுகாவலர் புனித பதுமை அந்தோனியாரின் திருவிழாவை கொண்டாட நம்மையே தயாரிக்கக்கூடிய இந்த நாட்களிலே 9வது நாளாகி இன்று நமக்காக திருப்பலி நிறைவேற்றி நம் பங்கை வளர்ச்சிக்காக ஜெபிக்க வந்திருப்பவர்கள் நம்முடைய மதுரை வடக்கு வட்டார குருக்கள். எனவே இன்றைய நாளில் அனைவருமாக இணைந்து தங்களுக்கு பணிகள் இருந்தாலும் நம்மில் அக்கறை கொண்டு இவ்விடம் வந்திருக்கும் நிலையிலே நமது வட்டார அதிபர் அவர்களையும் இந்த வட்டாரத்தில் பணிபுரியக்கூடிய குருக்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். உம்மை புகழ்கின்றோம்.
தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களைப் போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களைப் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏழையின் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. அன்றாடுவோமாக. என்றென்று உள்ள இல்லாமல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளை பகிர்ந்து பேசுபவராகவும் உம் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாம் கிறிஸ்தவ நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேர்ந்த நிகழ்வுகளெல்லாம் முழுவதையும் கண்ணுணரவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாய் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை திருவசனங்கள் 1 5 வரை. சகோதர சகோதரிகளே, இறைமக்களுக்கு செய்யும் அரைப்பணியை குறித்து உங்களுக்கு நான் தொடர்ந்து எழுத வேண்டியதில்லை. உங்களுக்குள்ள ஆர்வம் எனக்கு தெரிந்தது. அதை குறித்து மாசிடோனியா மக்களிடம் பெருமையோடு பேசியிருக்கிறேன். அக்காயா மாநில மக்கள் கடந்த ஆண்டிலிருந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள் எனவும் சொல்லியிருக்கிறேன். இந்த உங்கள் ஆர்வம் பலரை தூண்டிவிட்டிருக்கிறது. எனவே இந்த அர்ப்பணியை பொறுத்தவரையில் உங்களை குறித்து பெருமையாக பேசியது பொருளற்ற பேச்சு அல்ல என்பதை தெளிவுபடுத்தவும், நான் சொன்னதற்கு ஏற்ப நீங்கள் பொருளுதவி செய்ய தக்க ஏற்பாட்டுடன் இருக்கவுமே இந்த 3 சகோதரர்களையும் அனுப்புகிறேன். என்னோடு வரும் மாசிடோனியர் நீங்கள் பொருளுதவிக்கான ஏற்பாடுகளை செய்யவில்லை என்று கண்டால் நாங்கள் வெட்கமுற வேண்டியிருக்கும், நீங்களும் வெட்கமுற வேண்டியிருக்கும் என சொல்ல வேண்டியிருக்கிறேன். உங்கள் மீது நான் எத்துணை திட நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் அல்லவா? இந்த சகோதரர்கள் எனக்கு முன்னால் உங்களிடம் வந்து நீங்கள் வாக்களித்த நன்கொடையை விரட்டி வைக்க முன்னேற்பாடு செய்தால் நான் அங்கு வரும்போது அது தயார் நிலையில் இருக்கும். அது கட்டாயப்படுத்தி விரட்டப்பட்டதாக அன்றி நீங்கள் கொடுத்த நன்கொடையாகவும் இருக்கும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நம்பிக்கை இல்லாமல் உறவாகுமா?
அல்லேலூயா 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 ஆண்டவரே பேசுமே அடியேனா கேட்கின்றேன் அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 இறைத்து வசனங்கள் 11 முதல் 17 முடிய. என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். விஷ் யூ ஆல் a very happy feast. சரி, அந்தோனியார் எதுக்கு ஃபேமஸ்? எல்லாத்துக்கும் ஃபேமஸுங்களா? கோடி அற்புதங்கள் செய்கின்ற அந்தோனியார் சொல்கிறோம். அதில் மேலாக்க என்னத்துக்கு ஒரு ஃபேமஸ்? காணாமல் போனேன் ஒரு கண்டுபிடி. அவர் தான் மாயாஜாலத்தை காட்டுறவரா, மேஜிக் செய்கிறவரா? அவரே காணாமல் சொல்கிறீங்க. ஒரு மேஜிக் செய்கிறவன் தான் இந்த அவங்க எடுத்து காட்டுவான் இல்லைங்களா? இவர் மாயாஜாலத்தை கிடையாது. அப்புறம் வேற என்ன ஒரு பேய் ஓட்டவர், அவர் தான் மந்திரவாதியா? மந்திரவாதம் பேய் ஓட்டுவாங்க இல்லைங்களா? மந்திரம் ஏதாவது பேய்ச்சுன்னா இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஒரு மந்திரத்தை போயிட்டு என் பொண்ணுக்கோ பையனுக்கோ பேய் பிடிச்சிருக்கு, பிசாசு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் நம்ம கேட்போம் இல்லைங்களா? இப்போ அந்தோனியார் ஒரு மந்திரவாதியும் அல்ல, அதோடு மாயாத வித்தை காட்டுவரும் அல்ல. அதைவிட மேலாக இந்த தலைப்பினை பார்க்கின்ற பொழுது இறைவனுக்கு உகந்தவாறு அவருடைய செயலை தன்னுடைய வாழ்க்கையை நிறைவேற்றியவர். தமிழ்நாட்டை பார்த்தோன்னாக்க முக்கியமாக 3 திருத்தலம் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த திருத்தலம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று புளியம்பட்டி அந்தோனியார் இல்லைங்களா? அங்கே போனால் என்ன தான் பார்ப்பீங்க? பேய் பிடிச்சவங்க சங்கிலிப்படி கட்டி வச்சுருப்பாங்க இல்லைங்களா? நான் 1991ஆம் ஆண்டு முதலாக போன பொழுது அங்கே அப்படி தான் நிறைய பேர் கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. ஏன்னு சொன்னாக்க இவங்க எல்லாத்துக்கும் பைத்தியம் பிடிச்சிச்சு, பேய் பிடிச்சிச்சு, அந்த வந்தால் குணமாக
குணமாயிருவாங்க. ஒவ்வொரு அந்தோனியாரு கடலோர அந்தோனியார் அங்கே அவர் இருக்கார். அங்கே பார்த்தோம்னா கிடா வெட்டவங்க, நிறைய கிடா வெட்டவங்க விருந்து வைப்பாங்க. அதில் கொஞ்சம் வடக்கு போனோம்னாக்க இப்பொழுது கள்ளக்குறிச்சி மாவட்டம் மேல் நாரியப்பனூர், அங்கேயும் இப்படி அந்தோனியார். அங்கே பார்க்கின்ற பொழுது நிறைய மக்கள் வந்து அந்த திருவிழா டைமில் வந்து கூட்டமாக வந்து அட்லீஸ்ட் 150 பேர் ஆடுவாங்க, பேய் ஆடுவாங்க. அங்கே வந்து பேய் ஓட்டத்துக்குனே சிறப்பாக இப்போதான் மறைஞ்சு போச்சு. அப்போ பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேர் பேய் ஓட்ட வந்திருப்பாங்க. ஸோ அதை நான் புண்ணியாத்தர் சொல்லும் பொழுது நமக்கு ஞாபகத்துக்கு வருது, அந்த பேய் ஓட்டுவார், காணாமல் கண்டெடுப்பார், நமக்கு பல அர்த்தம் செய்வார். ஆனால் இதை விட மேலாக யார் இந்த அந்தோனியார் என்று பார்க்கின்ற பொழுது இந்த தலைப்புக்கு ஏற்றவாறு இறைவனுடைய விருப்பங்களை தன்னுடைய வாழ்க்கையில ஏற்று அரசியல் செய்தால் இல்லையோ மற்றவருடைய மனமாற்றத்திற்கு காரணமாக இருந்தவர். அதுக்கு நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அனுபவத்தை சொல்லலாம். நான் சொன்ன மேல் நாரியப்பன் சொன்ன பார்த்தீங்களா, அது எங்கள் ஒரு பக்கத்தான் இருக்குது. நான் 10th எழுதி முடித்த பிறகு அப்பொழுது 10th பாஸ் பண்ணாவே பெரும்பாடு. இப்போ வந்து ஹையஸ்ட் மார்க் 500க்கு 496 500 எடுக்கிறாங்க இல்லைங்களா. அப்போ 200 மார்க் எடுத்தாலே நீ வந்து நல்லா புத்திசாலி. அப்போ நான் வந்து 10th எழுதி முடித்த பிறகு நான் படித்த கவர்மெண்ட் ஹை ஸ்கூலில் படித்து முடித்த பிறகு எப்பொழுது கடைசி எக்ஸாம் எழுதிருந்தோம் அதை மார்ச் மாதம் 27ஆம் தேதி நான் எழுதி முடித்தேன். ஜூன் மாதம் 11ஆம் தேதி மேல் நாரியப்பன் திருவிழா. அப்புறம் அந்த வேண்டிட்டது, நான் தேர்தலில் பாஸ் பண்ணிட்டேனாக்க உங்களை கண்டிப்பாக வந்து 5 ரூபாய்க்கு வட்டி வாங்கியிருக்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் டெய்லி சாயங்காலம் யாருமே சொல்ல மாட்டேன், ஆனால் எக்ஸாம் முடிஞ்சு இல்லையோ சாயங்காலம் அந்த வரைக்கும் வட்டி ஏற்றி வச்சேன், மெழுகுதி ஏற்றி வச்சேன். ஏன்னா பாஸ் பண்ணால் அப்பா உழைப்பாங்க. ஸோ அதே போல் நான் எனக்கு வந்து ஜூன் மாதம் இறுதியிலே ரிசல்ட் வந்தது, அதை ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணணும். அதே மாதிரி 5 ரூபாய்க்கு தப்பாமல் அந்த நேரத்துக்கு மெழுகு வெட்டி வாங்கி காணிக்கை செலுத்தினேன். அதோடு மட்டுமல்லாமல் அன்று நான் எப்பொழுது பாஸ் ஆகணும் தேய்ச்சி வெற்றி வேணும் அன்றே முடிவு பண்ணது, நான் ஏன் சாமியார் ஆகக்கூடாது. அப்பயும் வந்து எனக்கு சபையும் தெரியாது, ஏன்னா நான் வந்து பார்த்தா பட்டிக்காடு ரைட்டா, கோயிலுக்கே போனது கிடையாது, எனக்கு நேஷனல் கிளாஸும் கிடையாது, பட்டு கவர்மெண்ட் ஹை ஸ்கூல், நாங்கள் அவுட்ஸ்டாண்டிங் கேத்தலிக்ஸ். அப்படின்னா எங்கள் பேரிஷ் வந்து 3 கிலோ நடந்து போகணும், நாங்கள் நடந்து போய் பூச கடவுளை சேர்த்து வாங்க திரும்பி அப்படின்னு சொல்லுவாங்க, பேருக்காக கோயில் பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பொழுது எனக்குள்ளே ஒரு ஆசை, நான் ஒரு குருவாக மாற வேண்டும். அப்பொழுது பங்கு சம்பளை கேட்ட பொழுது, டேய் இல்லை சாமியார் ஆகிற நீ உங்கள் ஊருக்கு ஒருத்தம் வர மாட்டாங்க ஓட்டாடிட்டார். அவர் ஏதோ ஒரு உந்து வேகமாக எனக்கு தினம் ஒருத்தர் ஒகேஷன் ப்ரமோட்டர் வந்தார், எங்கே போகிற எனக்கே தெரியாது. நான் சேர்ந்தது பிரான்சிஸ்கன் சபை, அந்தோனியார் பிரான்ஸ் சபையை சார்ந்தவர். சரிங்களா, அந்தோனியார் சபை கிடையாது, அந்தோனியார் பிரான்சிஸ் என்கின்ற அசிஸ்டருடைய சபையை சார்ந்தவர். அந்த சபையை நானும் சேர்த்துட்டேன், எனக்கு தெரியாது. ஸோ பார்க்கின்ற பொழுது இதுவும் ஒரு வகையிலே என்னுடைய அனுபவத்தை பார்க்கின்ற பொழுது அந்த அந்தோனியிடம் கொடுத்த கொடையானது ஒரு குருவாக இருக்க வேண்டும், அதே போல இந்த பிரான்சிஸ் சபையில் இருக்க வேண்டும் என்பது இது ஒருவர் இருக்கு. இந்த இறை மறை வழியாக அறநெறிகளை செய்த அந்தோனிய தலைப்பை நாம் இன்று சிந்திக்கிற பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு மாற்றங்கள் முதலாக பார்க்கின்ற பொழுது அவர் குருவாக அகஸ்தினார் மடத்திலே சேர்ந்து அங்கே அவர் குருவாக இருக்கின்றார். அப்பொழுது அந்த குரு மடத்த அகஸ்தினார் மடத்திலே பணத்தை மட்டும் குறிக்கோளாக வைத்து அவர்கள் இருந்தார்கள். ஆகவே நான் பணத்தாசை பிடித்தவன் கிடையாது, நான் ஒரு மறை சாட்சியாக இறக்க வேண்டும் என்பதை எண்ணிக்கொண்டு அவர் என்ன பண்ணார் சொன்னாங்க, அவர் இருந்த அந்த போர்ச்சுகல் நாட்டு 5 பிரான்சிஸ்கன் துறவிகள் மொரோக்கோ என்ற நாட்டுக்கு சென்று அங்கே மறைப்பணி ஆற்றிய பொழுது அவர்கள் மறைசாட்சியாக கொல்லப்பட்டார்கள். அவர்களை கொண்டு வந்த பொழுது நானும் பிரான்சிஸ் சபையை செய்தேன் என்றால் ஒரு மறைசாட்சியாக நான் இறப்பேன், அதான் என்னுடைய முழு எண்ணம். அந்த இறைவனுக்காக மறை சாட்சியாக இறக்க வேண்டும் என்பதே என்னுடைய எண்ணம், என்னுடைய விருப்பம் என்று கூறி அவர் அந்த அகஸ்தின மடத்தை விட்டு பிரான்சிஸ் சபையை சார்ந்தார். அதே போல அது சேர்ந்தது மட்டும் அல்லாமல் பெர்னாண்டோ என்கிற பெயரை அந்தோனியார் என்று பெயரையும் மாற்றிக்கொண்டார். அதே போல மறை சாட்சியாக இறக்க வேண்டும் என்று அவர் மொரோக்கோவுக்கு செல்கின்ற பொழுது
ஒரு பெரும் புயல் வந்தது. அவருக்கு உடல் சரியாகாமல் போனது. அப்பொழுது அவரை திரும்பி செல்ல என்று சொன்ன பொழுது அவர் சிசிலி என்கின்ற இத்தாலி நாட்டில் வந்து சேர்ந்தார். அங்கேயும் பார்க்கின்ற பொழுது பிரான்ஸ் நாட்டை போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த அவர் அங்கிருந்து இத்தாலி நாட்டுக்கு வருகின்றார். ஒரு மாற்றம். அதோடு கூட அவர் ஒரு மறைசாட்சியாக இறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் ஒரு மறைபரப்பு பணியாளராக அவர் பணிபுரிகின்றார். இங்கே பார்க்கின்ற பொழுது தன்னுடைய விருப்பங்கள் அல்ல, அதற்கு மாறாக என்னுடைய விருப்பம் இதுதான் என்று தன்னுடைய வாழ்க்கையை உணர்ந்து கொண்டால் அவருடைய வாழ்க்கையில் வந்த ஒரு மாற்றம். சபை மாற்றம் மட்டுமல்ல, பெயர் மாற்றம் மட்டுமல்ல, நாடு மாற்றம் மட்டுமல்ல, அதை விடவும் மேலாக ஒரு தன்னுடைய பணியின் மாற்றத்தையும் அவர் காண்கின்றார். மறை சாட்சியாக வாழ இறக்க அவர் எண்ணம் கொண்டவர் மறைப்பணியாளராக இருக்கின்றார். இதை பார்க்கின்ற பொழுது இவ்வாறு அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு ஒரு மறைபரப்பு பணியாளராக மாறினார் என்றால் அதற்கு யார் காரணம் என்று பார்க்கின்ற பொழுது தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்காக, தன் பெருமைக்காக, தனது புகழ்ச்சிக்காக எதையும் அவர் நாடவில்லை. அவர் நாடிய பொழுது இறைவன் அவருக்கு கூறியது, நீ எடுக்கின்ற முடிவு தவறு. நான் ஒரு மனசாட்சியாக இறக்க வேண்டும் என்று அவர் எண்ணினார். அது தனது பெருமைக்காக. எல்லோரும் இந்த 5 குருக்களைப் போல என்னையும் இந்த நாட்டு மக்கள் புகழ்வார்கள் என்கிற எண்ணத்தோடு ஒரு மறைசாட்சியாக இறக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். ஆனால் என்னுடைய திட்டமானது, நீ உன்னுடைய புகழுக்காக, பெருமைக்காக மறைசாட்சியை இறக்க விருப்பப்படுகின்றாய். ஆனால் அது என்னுடைய விருப்பம் அல்ல. மாறாக என்னுடைய விருப்பமானது நீ ஒரு மறைபரப்பு பணியாளராக மாற வேண்டும். அதை நாம் இன்று பார்க்கின்ற பொழுது காணாமல் போன பொருட்களை கண்டெடுத்து அறிகின்றவர் அந்தோனியார். அங்கு இறைவன் அங்கு அவருக்கு அளித்தது, நீ இந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறைவனை காணாமல் தேடுகின்றார்கள், அவர்களுக்கு இறைவனை கண்டுபிடித்து தர வேண்டும் என்று அந்த ஒரு கட்டளையை தருகின்றார். அந்த அடிப்படையிலே ஒரு மறைபரப்பு பணியாளராக மாறி பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு தனது மறைமுறையின் வழியாக கடவுள் யார் என்பதை காண்பித்தார். அங்கே பார்க்கின்ற பொழுது அந்த இறைவனுடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றுகின்றார். இவ்வாறு நிறைவேற்றுவதற்கு அவருடைய வாழ்க்கையை குறிப்பாக 3 பண்புகளை மையமாக வைத்து நாம் சிந்திக்கலாம். முதல் பண்பானது, தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும் கூட அவருக்கு உருவாக்கிய ஒரு தைரியம். ஏற்றத்தாழ்வுகள், பல வகை ஏமாற்றங்கள், பல வகை எதிர்பார்ப்புகள் நடக்காமல் போன ஒரு நிலைமை. நான் முன்பு கூறியது போல மறை சாட்சியாக இறக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு சென்றவர். அங்கே அவர் கிடைத்தது ஏமாற்றம். ஒரு குருவாக இந்த பணி செய்ய வேண்டும் என்று அகஸ்தினார் அந்த சபையை சேர்ந்தவர். அங்கே அவர் கிடைத்தது ஏமாற்றம். இவைகள் அனைத்தையும் பார்த்து துவண்டு விடாமல் ஒரு தைரியம் கொண்டவராக, எவ்வளவுதான் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும், எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் அனைத்தையும் சந்திக்கக்கூடிய தைரியத்தை எனக்கு இறைவன் தருகின்றார் என்கின்ற அந்த பண்பினை அவர் கொண்டிருந்தார். தன்னுடைய வாழ்க்கை ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும் கூட அதை பார்த்து துவண்டு விடாமல் தைரியத்தோடு எதிர்த்து நின்று போராடியவர் அந்தோனியார். அங்கே பார்க்கின்ற பொழுது இறைவனுடைய கரங்கள் அவரோடு இருந்தது. இரண்டாவது பண்பாக நாம் பார்ப்பது, பலருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற பண்பினை கொண்டது. இதையும் பார்க்கின்ற பொழுது அவர் மறைவர் பணியை அவர் ஆற்றிய பொழுது அங்கே அவருடைய எண்ணமெல்லாம் மற்றவர்கள் அனைவரும் பலவே இந்த இறைவனை காணாமல் தவிக்கின்றார்கள். அவர்களுக்கு இறைவன் வேண்டும், இறைவனை காண வேண்டும், எவ்வளவுதான் செவித்தாலும் அந்த இறைவன் இருக்கின்றார் என்ற ஒரு தன்மை எனக்கு வளர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஏக்கத்தோடு இருந்த மக்களுடைய அந்த தேவைகளை புரிந்து கொண்டு, இது அவர் மட்டும் அல்ல, இறைவனும் அந்த தேவையை புரிந்து கொண்டு, நீ உனக்காக வாழக்கூடாது, உன்னுடைய பெருமைக்காக வாழக்கூடாது, மற்றவர்களுக்காக வாழ வேண்டும், மற்றவருடைய இறை நலனுக்காக நீ வாழ வேண்டும், மற்றவருடைய ஆன்மீகத்துக்காக நீ வாழ வேண்டும் என்று அவருக்கு அந்த பண்பினை கொடுத்து, அன்று முதல் எப்பொழுது அவர் இத்தாலி நாட்டிலே காலடி பதித்தாரோ அன்று முதல் தன்னுடைய மறைபரப்பு பணியில் முழுமையாக ஈடுபட்டு, குறிப்பாக மக்கள் மட்டுமல்ல மீனவர்களுக்கும் மீன்களுக்கும் அவர் மறைபரப்பு ஆற்றியார் என்பதை வரலாற்று நாம் வாசிக்கின்றோம்.
மற்றொரு நலனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தல். மூன்றாவது நாம் பார்க்கின்ற பொழுது தன்னுடைய வாழ்க்கையை இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு முழுமையாக அர்ப்பணித்தவர். அது இறை இறக்கத்தினுடைய அடிப்படையிலேயே வாழ்ந்து காட்டியவர். இதற்கு குறிப்பாக 1222 ஆண்டு அவருக்கு வயது 27. அப்பொழுது ஒரு பெரிய கேதரிங்கில் கிறிஸ்மஸ் கேதரிங் வந்த பொழுது அந்த கேதரிங்கில் அந்த கூட்டத்தில் மறைவுரை ஆற்ற வேண்டிய அந்த ஃப்ரையர் அந்த குருவானவர் வரவில்லை. அப்பொழுது பிரான்சிஸ் அவரை பார்த்து, ஆண்டவரே, நான் உன்கிட்ட கேட்டுக்கிறேன் ஒரு செய்தியா. என்ன தந்தை? நீ இந்த திருப்பலியை மறைவுரை ஆற்ற வேண்டும். ஒன்று பார்த்து மறைவுரை ஆற்றத்துக்கு ஒரு வாரம் தயாரிச்சு, நாங்களாம் குரு ஆன பிறகு ஒரு வாரம் மறைவுரை தயாரிப்போம். தயாரித்து இப்படி பார்த்து மக்களை பார்த்தோன்னா டக்கடன்னு எல்லாம் ஆட ஆரம்பிச்சோம். ஆனால் அந்தோனியாருக்கு 27 வயது, ஒரு தயாரிப்பும் கிடையாது. அவருக்கு அந்த நீ மறைவை ஆற்ற வேண்டும் கூறிய பொழுது அவர் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல் நான் மறைவை ஆற்றுகிறேன் என்று தைரியத்தில் வந்தார். அங்கே கடவுளை அவர் பார்த்து கேள்வி எழுப்பவில்லை. என் நிலைமை, நான் ஒன்றும் தயாரிக்கல. இப்படி ஒரு பெரிய கூட்டத்தில் இவங்க பாஸ் இருக்கிறாங்க, இவங்க மத்தியில் நான் அவமானப்படுத்துறோமா என்று கடவுளை அவர் நிந்திக்கவில்லை. இரண்டாவதாக மக்கள் என்ன சொல்வார்கள் என்று கவலைப்படவில்லை. பல ஸ்காலர்ஸாக இருந்தாங்க, பல தியோலஜிஸாக இருந்தாங்க, நன்றாக படித்தவர் இருந்தார்கள். அவர்கள் என்ன சொல்வார்கள் என்று அதை பற்றி அவர் கவலைப்படவில்லை. அவர் தைரியமாக மறைவுரையை ஆற்றினார். அந்த மறைவுரையானது ஒரு சிறந்த மறைவுரையாக அனைவரும் போற்றினார்கள். அங்கே பார்க்கின்ற பொழுது மக்கள் என்ன சொல்வார்கள் என்பதை பற்றி அவர் கவலைப்படவில்லை. அதே சமயத்தில் குறிப்பாக இறைவனை பார்த்து அவர் கேள்வி எழுப்பவில்லை, அவர் மீது குறை கூறவில்லை. அதற்கு மாறாக அந்த இறைவன் எனக்கு அந்த திறமையை தருவார் என் நம்பிக்கையோடு மறைவுரை ஆற்றினார். அதுவே அவருடைய முதல் மறைவுரையாக இருந்தது. ஒரு திறமை வாய்ந்த மறைவுரையாக இருந்தது, ஒரு இறைப்பற்றுடைய மறைவுரையாக இருந்தது. அதற்கு காரணம் அவர் முழுமையாக தனது இறை தந்தையை நம்பி இருந்தவையால் தான். அதாவது ஒரு ஸ்காலருக்கு வருவார், ஒரு கிறிஸ்து ஸ்காலருக்கு வருவார். அவருடைய நாள் முழுவதும் அவர் கடவுளை அரவணைத்து அவருக்கு ஏற்றபடி வாழ்ந்தார். அதனால்தான் கடவுள் அவரை அரவணைத்து தனது மகனை அவருடைய கரங்களில் தந்தார். நீங்க அதனுடைய சுருத்தை பார்த்தீங்கன்னாக்க நற்செய்தி இருக்கும், குழந்தை இயேசு இருக்கும், ஒரு நீதி மலர் இருக்குங்களா. இவைகள் அனைத்தும் இறை தந்தை கொடுத்த கொடை. இந்த 3 பண்புகளையும் நாம் அந்த வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது ஒரு பக்கம் கோடி அர்த்தம் செய்ய சொல்லலாம், பேய் ஓட்டால் சொல்லலாம், காணாமல் பண்புகளை கண்டுத்தர சொல்லலாம். அதை விடவும் மேலாக இறைவனுடைய விருப்பத்தை முழுமையாக ஏற்று அதன்படி வாழ்ந்ததால் தான் அவருக்கு கிடைத்த இந்த புகழும் பெருமையும். என்னுடைய இன்னொரு தனிப்பட்ட அனுபவத்தை பார்க்கின்ற பொழுது பதுவை நகரில் உள்ள இந்த அந்தரை ஆலயத்தை சந்திக்க ஜெபிக்க எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஐரோப்பிய நாட்டில் உள்ள அது ரோமா இருக்கட்டும், ஜெர்மனியா இருக்கட்டும், ஹாலண்டா இருக்கட்டும், பல தேவாலயங்கள் என்று பார்வையாளருடைய ஆலயங்களாக மாறி டூரிஸ்ட் ஸ்பாட். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாக்ரிஃபைஸ்ல பின்னாடி அதுதான் பூசை நடக்கும். இந்த மெயின் சர்ச் பார்வையாளருக்கு. ஆனால் இந்த அந்தனுடைய திருத்தலம் மட்டுமே அந்த காம்பவுண்ட் நுழையும் பொழுதே மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ஒரு இறை அலைகள், அந்த ஒரு அமைதி, அந்த ஒரு ஆன்மீக தாக்கம் அந்த ஆலயத்தில் நான் கண்டேன். அது அவருடைய அவருடைய திருப்பண்டங்கள், நாவு, மற்ற எலும்புகள், உடலுடைய பாகங்கள் இருக்கிறது. அதை பார்க்கின்ற பொழுது எல்லோரும் அமைதியாக சென்று ஜெபம் செய்து வந்ததை நான் அங்கு கண்டேன். இதையும் பார்க்கின்ற பொழுது அன்று மட்டுமல்ல, இன்றும் அந்தோனியார் அந்த அளவுக்கு புகழ் வாய்ந்தவராக இருக்கின்றார் என்றால் அந்த இறைவனுடைய விருப்பத்தை முழுமையாக நிறைவேற்றியதால் தான். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் இன்று அந்த அந்தோனியார் கற்றுத் தருவது இந்த 3 பண்புகளை. நம்முடைய வாழ்க்கையை ஏற்றத்தாழ்வுகள் வருகின்ற பொழுது நாம் தைரியமாக இருக்க வேண்டும். சந்திக்கக்கூடிய அந்த வலிமையை நாம் பெற வேண்டும். அதற்கு நமது பெருமை என்று பாராமல் இறை தந்தையுடைய விருப்பம் நாம் அதன்படி சென்றோம் என்றால் கண்டிப்பாக நாம் அந்த தைரியத்தை பெற முடியும். இது நமக்கு அந்தோனியார் கண்டறிந்த முதல் பாடமாக இருக்கின்றது. ஏற்ற தாழ்வுகளில் சோதனைகள் வருகின்ற பொழுது, கவலைகள் வருகின்ற பொழுது
நாம் தைரியத்தோடு அதை சந்திக்கக்கூடிய ஒரு வலிமையை நமக்கு இறைவன் தருகின்றார். இரண்டாவது நாம் பார்க்கின்ற பொழுது பல பேருக்கு உதவுகின்ற ஒரு பண்பு. நாம் முன்னுடைய வாசிக்க கேட்டோம், இறை அன்பு பிறர் அன்பு என்று. நாம் பல பேருக்கு பிறர் நலனுக்காக வாழ்கின்ற பொழுது நமக்கும் அந்த நலனை இறைவன் தருவார். இது நமது குடும்பமாக இருந்தாலும் சரி, நமது பங்காக இருந்தாலும் சரி, நமக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவருடைய நலனுக்காக, அவருடைய மேம்பாட்டிற்காக, குறிப்பாக அவருடைய இறை ஆன்மீகத்திற்காக நாம் உதவுகின்ற பொழுது, அந்த ஆன்மீகம் வளர்கின்ற பொழுது கண்டிப்பாக இறை அன்பு, இறை பகிர்வு, இறை இரக்கம், இறை அமைதி நமது மத்தியிலே இருக்கும். மூன்றாவது பண்பாக நாம் என்றுமே இறைவனை அண்டி இருக்கின்ற பொழுது, அவருடைய இரக்கத்தை நாடுகின்ற பொழுது, நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கின்ற பொழுது கண்டிப்பாக அவரும் நம்மை அரவணைப்பார். நமது அர்ப்பணிப்பு அவருடைய அரவணைப்பு. அவர் அரவணை இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக நாம் எதையும் தைரியமாக செய்ய முடியும், எதையும் தைரியமாக சந்திக்க முடியும். எந்த ஒரு காலகட்டத்திலும் அந்த இறை ஆன்மீகத்தோடு நாம் வாழ முடியும். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, அந்தோனியார் அன்று மட்டுமல்ல என்றும் பல புதுமை செய்து கொண்டு வருகின்றார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே அந்த இறைவனுடைய அனுபவத்தை முழுமையாக பெற வேண்டும் என்றால், இறை ஆன்மீகத்தை நாம் வாழ்ந்து வர வேண்டும் என்றால், அந்த இறை தன்மையிலே நாம் இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலேயும் வருகிற சவால்களை சந்திப்போம், பிற நலனுக்காக உழைப்போம். அதோடு முக்கியமாக நம்மை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணிப்போம். அவரும் என்றுமே நம்மை அரவணைத்து காத்திடுவார். ஆமென். இன்று நம்முடைய தேவைகளை கொண்டாட்டங்களாக நந்தனர் வழியாக சமர்ப்பிப்போம். திருவிழாப்படி நடத்த அழைப்பவரே இறைவா, உம் திருவுளத்தை நிறைவேற்ற நீர் அழைத்த எம் திரு அவை தலைவர்கள், திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் ஆசீர்வதித்து பணிவாழ்வில் எதிர்ப்படும் சமூக தடைகளை தகர்த்து பணிவாழ்வை ஒளிவிக்க வேண்டும் என புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலம் பல செய்தவரே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் பிற நல செயல்பாடுகளில் ஈடுபடவும் அதற்கு தடையாக இருக்கக்கூடிய அனைத்தையும் தகர்த்தெறிந்து மக்கள் பயன்பெறும் வகையில் தேவையானவற்றை துணிவுடன் சாதிக்கவும் ஒன்றுபட்டு உழைக்கும் மனதை தந்திட வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சிறுவர்களை என்னிடம் வாழவிடுங்கள் என மொழிந்த அன்பு இறைவா, எம் பங்கில் உள்ள சிறுவர்களையும் இளையோரையும் உமது பரிசுத்த கரத்தில் ஒப்படைக்கின்றோம். சிறுவர்கள் ஞான காரியங்களில் அதிகமாய் தெரிந்து கொண்டு மறைக்கல்வியினை மனதில் பதிய வைக்கவும், இளையோர் உலக நாட்டங்களால் வாழ்வை தொலைத்து விடாமல் பொது வாழ்வு பெற்று கிறிஸ்துவின் உயிருள்ள சாட்சிகளாய் வளம் வர புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஊற்றாக இறையின் அன்பு தெய்வமே இறைவா, தாழ்ச்சி, தூய்மை, எளிமை போன்ற நற்பண்புகளை தன்னுடைய வாழ்க்கையாக மாற்றிய புனித அந்தோனியாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நல்ல கணிதரக்கூடிய மக்களாக எம்மை மாற்றிடவும், எங்கள் அயரால் உமது பிரசன்னத்தை உணரக்கூடிய நல்மக்களாக வாழம் வர வேண்டி புனித அந்தோரின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வளிக்கும் வல்லலே எம் இறைவா, இன்றைய நாளில் நவநாள் திருப்பலியை நிறைவேற்றி இறை ஆசிரை பெற்றுத்தந்த மதுரை வடக்கு மறை மாவட்ட குருக்களை நிறைவாக ஆசீர்வதியும். அவர்களின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும் தூய்மையின் லீலி மலர் போல் வாழவும் வேண்டுகிறோம். இன்று நவநாளை சிறப்பிக்கும் புனித தோமையார் அன்பியமும் புனித ஆரோக்கிய அன்னை அன்பிய குடும்பங்களையும் ஆசீர்வதியும்.
பிரசங்கத்தில் தந்தை அவர்கள் கூறியது போல உம்முடைய அன்பினால் தைரியமும் இறை ஒன்றிப்பிலும் பிறர் அன்பிலும் எங்களது அர்ப்பணிப்பான வாழ்வின் மூலமாகவும் தங்களின் நற்செய்திகளால் உலகிற்கு உப்பாகவும் ஒளியாகவும் திகழும் வரம் வேண்டி புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவர் நோக்கி மன்றாடுகிறோம். எங்களை என்னால் அன்பு செய்த ஆண்டவர் நடத்துகிற அன்பான தந்தையே, திருமகனுடைய அன்பு செய்ததாக புனித அந்தோனியாரை இந்த உலகத்தில் பணிபுரிய செய்கிறேன். தன்னுடைய வாழ்க்கையினால் பலருடைய கவனத்தை ஈர்த்தவராக இன்றும் தன்பால் தன் திருத்தலத்தின்பால் நிறைய மக்களை ஈர்த்து கொண்டு நலன்களை வழங்குகிறவராக இருக்கின்ற அவர் உமது திருவிழாத்தை நிறைவேற்றுகிறவராக இருந்ததை நாங்கள் கண்டுணர்கிறோம். எங்களுடைய அன்றாட வாழ்க்கை உற்று நோக்குகிற போது எங்கள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட செய்ய விருப்பத்திற்காகவே எல்லா செயல்பாடுகளும் அமைத்துக் கொள்கிறோம். குடும்பத்தில் கூட குடும்பம் என்ற ஒரு ஒற்றுமை இல்லாமல் கூட அவரவர் தனித்தனியாக அவரவருக்கு என்று சிந்திக்கின்ற காலத்திலே இந்த குடும்ப உறுப்பினர்களாக நாங்கள் இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை உம்முடைய திருமணம், உம்முடைய விருப்பம், உம்முடைய எண்ணம், உம்முடைய ஆசை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள நேரம் கிடைப்பதில்லை. எனவே நாங்கள் பிறனிடத்தில் ஊன்றியவர்களாக அதே சமயத்தில் உம்முடைய விருப்பத்தை அறிந்து அதை எங்களுடைய வாழ்க்கை செயல்படுத்துவர்களாக மாறினால் மட்டுமே நம்முடைய இறை ஆசையை நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக அந்தோனியார் இருக்கிறதை நாம் முதலில் அறிந்து கொள்ள எங்களுக்கு துணையாக வந்துள்ளோம். அந்தோனியாருடைய பக்தர்கள் என்றல்லாமல் அந்தோனியாரை பின்பற்றுகிற அவர்வழி நடக்கிற அவர்வழியாக ஆண்டவரை செல்கின்ற சீடர்களாக மாறுவதற்கு எங்களை நீரை பொருட்படுத்தி ஆசீர்வதியும். அத்தோடு நாங்கள் எங்கள் அன்றாட வாழ்க்கையில் நம்பிக்கையில் வேரூன்றி தொடர்ந்து உண்மை நோக்கி செல்லுகின்ற அந்த பயணத்தின் தடையாகக்கூடிய தடைகள், துன்பங்கள், துயரங்கள், நோய்கள், கஷ்டங்கள், குடும்ப வறுமை, குடும்ப பொருளாதார பிரச்சனை, வேலையின்மை, குழந்தையின்மை, திருமணமாகாத நிலை, இத்தனை காரியங்களுக்காக நேரத்தில் சிந்திக்கிறோம். ஒவ்வொருடைய உள்ளத்தினுடைய வேலைகள் எல்லாம் கண்ணோக்குகிறார்கள். இவற்றை முழுமையாக அறிந்தவர் நீ. இவைகளுக்காக பணிந்து பேசுகிறது புனிதர். இந்த பணிந்து பேசுதலை முன்னெடுத்து செல்லக்கூடியவருடைய அன்பானவர் இயேசு கிறிஸ்து. எனவே தந்தை இறைவா, இந்த வரங்களெல்லாம் உம்மை நோக்கி அந்தோனியார் வழியாகவும் நாடு இயேசு கிறிஸ்து வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். நல்ல தந்தையே, ஆமென். Summer
நலனுக்காகவும் உலக நன்மைக்காகவும் புனிதத்து அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையெழுத்துப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். உமது மாட்சியை படைப்பிட புனித அந்தோணியாரை இடையராது ஒளிவித்தது போல தூய ஆவியாருடன் நம்பிக்கையினுடையால் எங்களை நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்களும் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய விழாவில் உமது திருவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறிநெடுத்து காட்டாளர் படுகோட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்சி வைக்கிறீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் முனிதரின் பெருந்தர்களோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து அர்ப்பணித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை இந்த பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கிட மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணித்து நான் கொண்டு வந்திருந்த காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்தும் தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் படைத்தவாறு இந்த மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்
அவனமே இரவில் அறிந்தியதும் கிண்ணத்தை கொடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தன் சீடர்களுக்கு அளித்தவர் கூறினார். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரையும் திருமகனை மீன்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பை முன்னேற்றத்தை நாம் நினைவு கூறுகின்றோம். ஒரு மீண்டும் வருவார் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள படையை நன்றி செலுத்தி மக்கள் கொடுக்கிறோம். திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியவர்களை மன்றாடுகிறோம். இப்படையினால் உலகங்களிய திருவிடமானீர் இவ்வாறு திருமகன் திருவுடல் திருத்தத்தால் ஊட்டப்படும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்கு ஒரே உடலும் ஒரே உடம்புடையவனாக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியா, உடைக்கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், நாங்கள் கொண்டாடும் புனித அந்தோனியார் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவருடைய வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் அது திரு அவையை சிறப்பாக மடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆண்டனி பாப்புசாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், மக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. இந்த நவநாட்களிலே நாம் ஒரே கருத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கும் நிலையிலே நாம் இறைவனிடம் ஒப்படைத்து ஜெபிக்கும் அந்த கருத்தை நற்கருணையில் ஆண்டவரிடம் ஒப்படைத்து இப்பொழுது நினைவு கூறுவோம். நீ விரும்பியபடி உன் திரும்ப நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியின் விருந்தில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியில் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வாரி வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு
பாடுவோம். உமது பெயர் தூயதெனப் போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பெருமத்துக்காகவும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவிற்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுடலுக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பேர் பெற்றோர். இறுதிக்கட்டத்தை அடைந்து கொண்டிருக்கும் நிலையிலே இன்னும் 3 நாட்கள் புனிதருடைய திருவிழாவை கொண்டாட நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம். இந்த 3 நாட்களும் மிக முக்கியமான நாட்கள். கடைசி 3 நாட்கள் மிக முக்கியமான நாட்கள். ஒரே கருத்திற்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 3 நாட்களும் புனிதரிடம் நம்முடைய ஜெபங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கும் போது திருவிழாவன்று நாம் கேட்கக்கூடியவை
கிடைக்கப் பெறும், அவரால் கொடுக்கப்படும். எனவே இந்த 3 நாட்களிலும் முழுவதுமாக திருப்பலியில் கலந்து கொண்டு புனிதருடைய ஆசீரை பெற ஒவ்வொரு குடும்பத்தாரும் முயற்சி எடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய மதுரை வடக்கு மறைவட்டம் நீண்ட எல்லையை கொண்டதாக இருக்கிறது. இந்த பக்கம் மேல் தொடங்கி அந்த பக்கம் வாடிப்பட்டு வரைக்கும் ரொம்ப தூரம் 12 பங்குகள். இந்த 12 பங்குகளும் சேர்ந்து இந்த அருமையான ஒரு நிலையிலே ஒருங்கிணைந்து பணிகளை திட்டமிட்டு செயல்படுவதிலே மிக அருமையாக சென்று கொண்டிருக்கிறோம், பணிகளை கொண்டிருக்கிறோம். நம்முடைய மறைவட்டத்தை பொறுத்த மட்டும் ஒரு நீண்ட பாரம்பரியம் உண்டு. ரொம்ப நாட்களாகவே திருவிழா காலங்களிலே நவநாளில் ஒரு நாள் அந்த பங்கிற்கு சென்று எல்லா ஊர்களும் சென்று அங்கே திருப்பி நிறைவேற்றி மக்களை சந்தித்து அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அவர்களுக்காக ஜெபித்து ஒரு சில நேரங்களிலே தேவைப்படுகிற போது பாவமணி வழிபாடு நடத்தி பாவசங்கள் கேட்டு செல்வது ஒரு வழக்கமாக ரொம்ப நாளாக 7 நாட்களாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்முடைய 12 பங்குகளிலிருந்து 17 அருத்தந்தையும் பணிபுரிகிறோம். இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை எல்லா இடங்களிலும் அந்தோனியார் கோயில் அந்தோனியார் குருசடி இருக்கும். அந்த திருப்பணி நிறைவேற்றுகிற அந்த ஒரு நிலையின் காரணமாக நேற்றைய நாளில் அஞ்சல் அர்ப்பங்களை போய் இதேபோல் அங்கே திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே நவநாள் திருப்பணி நிறைவேற்றணும். தொடர்ச்சியாக 2 நாள் அடுத்தடுத்து வருவது என்பது சற்று கடினமான விஷயம். எனவே இயன்ற அளவுக்கு எல்லோரும் வர முயற்சி செய்தோம். இந்த மட்டுமாக வந்திருக்கிறோம் தந்தையர்கள். எனவே எங்கள் அனைவருடைய சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி உங்களுக்காக ஜெபித்து உங்களை நாங்கள் தொடர்ந்து அன்பிலே நிலைத்து வாழ உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். ஹாப்பி கிறிஸ்டியன். கடச்சனங்கள் பங்கு காதக்கிணறு பங்கு மக்களை பார்க்கிறது எனக்கு பெருமையாக மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னு சொன்னால் எத்தனை முறை கோயிலை புதுப்பிக்கிறனாலும் ரெடி இல்லை, கோயிலை கட்டிட்டு எத்தனை முறை புதுப்பிக்கிறதுனாலும் ரெடியாக இருக்கிறீங்க. நல்லாவே பண்ணிருக்கீங்க, ரொம்ப அருமையாக இருக்கிறது. இனிமேல் தான் கடைசியாக இருக்குன்னு நினைக்கிறேன் புதுப்பிக்கிறது. அந்தளவு நல்லா செஞ்சுருக்கிறீங்க, மிக அருமையாக இருக்கிறது. உள்ள அமைப்பு அன்னைக்கு திறப்பு விழா அன்றைக்கு வந்தப்போவே எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த மாதாட்டிகளை ஒர்க் பண்ணப்போ இந்த மாதிரி அட்மாஸ்பியர் தான் ஷூட்டிங் நல்லா இல்லையா? இந்த மாதிரி லைட்டு இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு அமைப்பு இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். அது உங்களுக்கே தெரியும், முந்தைய நிலைமையோட இன்றைய இந்த மாட்சி மிகுதியானது அன்றைக்கி பேராயர் சொன்னது போல் கொஞ்சம் நல்ல பக்தியாக ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு ஏற்ற ஒரு இடமாக ஒரு அமைப்பாக இருக்கிறது. உண்மையா இல்லையா? இப்போது இருக்கக்கூடிய இந்த அமைப்பு இல்லையா மிக அருமையாக இருக்கிறது. மற்றதை அதை ஒத்துக்கொள்ளாது நினைக்கின்றேன். இந்த ஆலய அமைப்பு உள்ள இந்த புதுப்பித்தலான மிக சரியாக செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் முழு முதல் காரணம் நம்முடைய பங்கு தந்தை அருட்தந்தை டேவிட் தர்மராஜ் அவர்கள் இல்லையா? தந்தை மிக அருமையாக இதை செய்திருக்கிறார்கள். நல்லபடியாக ஜெபியுங்கள், நன்றாக இருங்கள். இன்னும் நிறைய பேர் இந்த இடத்திற்கு வரணும், திருத்தலமாக அறிவிக்கப்படணும். அந்த மாதிரியான முன்னெடுப்புகளை செய்து பங்கை வளர்க்க உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித அந்தோனியாரின் படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக இன்னும் நன்றி உணர்வாக இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. You're
ராஜா வாழ்க, புனித அன்னை மரியாதை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பனே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.